பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். துர்கா பூஜை. வெள்ளி, செப்டம்பர் 26, 1884. குருதேவர் கல்கத்தாவிற்கு வந்திருந்தார். துர்கா பூஜையில் சப்தமி தினம். பொதுவாக கல்கத்தாவில் உள்ள ஒவ்வொரு இந்து குடும்பத்திலும் சப்தமி பூஜை நடைபெறும். குருதேவர் அதரின் வீட்டிலுள்ள துர்க்கையின் திருவுருவை வழிபடவும் அந்த விழாவில் கலந்து கொள்ளவும் செய்வார். அத்துடன் சிவநாத்தையும் சந்திக்க விரும்பினார். ஏறக்குறைய நண்பகல் வேளை. 2 மணி நேரமாக கையில் ஒரு குடையை பிடித்து கொண்டு பிரம்ம சமாஜத்திற்கு முன்னால் உள்ள நடைபாதையில் மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்தார். 1 மணி ஆயிற்று, 2 மணியும் ஆயிற்று. குருதேவர் வந்து சேரவில்லை. இடையிடையே மகள் நவீஸின் மருத்துவமனை படிகளில் அமர்ந்து கொண்டார். அங்கு அமர்ந்தபடியே துர்கா பூஜையின் காரணமாக மகிழ்ச்சியில் திளைத்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தார். மணி 3 ஆயிற்று. சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவரின் வண்டி வந்து சேர்ந்தது. அவர் வண்டியிலிருந்து இறங்கினார். பிரம்மசமாஜ கோவிலை கண்டதும் கைகூப்பி வணங்கினார். ஹாஸ்ராவும் இன்னும் சில பக்தர்களும் அவருடன் வந்திருந்தனர். குருதேவரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி எழுந்தார். நான் சிவநாத்தின் வீட்டிற்கு போகிறேன் என்று குருதேவர் மாவிடம் தெரிவித்தார். குருதேவர் வந்திருப்பதை கேள்விப்பட்டு சிறிது நேரத்தில் பிரம்மசமாஜ அங்கத்தினர் சிலர் வந்தனர். அவர்கள் அவரை பிரம்மபாராவிலிருந்து சிவநாத்தின் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். சிவநாத் அப்போது வீட்டில் இல்லை. என்ன செய்வது? சிறிது நேரத்திற்கு பிறகு விஜய கோஸ்வாமி, மகள் நவீஸ் முதலிய பிரம்மசமாஜ தலைவர்கள் வந்தனர். அவர்கள் அவரை வரவேற்று பிரம்மசமாஜ கோவிலுக்குள் அழைத்து சென்றனர். சுவாமி, சற்று உட்காருங்கள், அதற்குள் சிவநாத் வந்தாலும் வருவார் என்று கூறி அவரை அமர செய்தனர். குருதேவர் ஆனந்தமாக இருந்தார். அவரது முகத்தில் புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டிருந்தது. பீடத்திற்கு சற்று கீழே சங்கீர்த்தனம் நடைபெறும் இடத்தில் அவர் அமர்ந்திருந்தார். விஜயரும் ஏனைய பிரம்மசமாஜ அன்பர்களும் அவரது எதிரில் உட்கார்ந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்சிரிப்புடன் விஜயரிடம், பிற மதத்தினருக்கு வர அனுமதி இல்லை என்று இங்கே சைன்போர்டு இருப்பதாக கேள்விப்பட்டேன். நரேந்திரனும் என்னிடம் பிரம்மசமாஜத்திற்கு போக வேண்டாம், சிவநாத்தின் வீட்டிற்கு போங்கள் என்று கூறினான். ஆனால் எல்லோரும் கடவுளைத்தான் வழிபடுகிறார்கள் என்று நான் சொல்கிறேன். விருப்பும் விரோதமும் வேண்டியதில்லை. சிலர் உருவம் என்கிறார்கள், சிலர் அருவம் என்கிறார்கள். உருவத்தில் நம்பிக்கை உடையவர்கள் உருவத்தை தியானம் செய்யட்டும், அருவத்தில் நம்பிக்கை உடையவர்கள் அருவத்தை தியானிக்கட்டும் என்கிறேன். நான் சொல்வது என்னவென்றால், கொள்கை வரி நல்லதல்ல. அதாவது எனது மதம் ஒன்றே சரியானது, மற்ற மதங்கள் அனைத்தும் தவறு என்று கருதுவது நல்லதல்ல. எனது மதம் சரியானது, மற்ற மதங்கள் சரியோ தப்போ, உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. இது நல்ல போக்கு. ஏனெனில் கடவுளை அனுபூதியில் அறியாமல் அவரது இயல்பை அறிய முடியாது. உருவம் எனது தாய், அருவம் எனது தந்தை. நான் எதை இகழ்வேன், எதை புகழ்வேன்? தராசின் 2 தட்டுகளும் சமமே என்பார் கபீர்தாஸ். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், சாக்தர், சைவர், வைணவர், ரிஷிகள் காலத்து பிரம்மஞானிகள், இக்கால பிரம்ம சமாஜத்தினர் என்று எல்லோரும் நாடுவது ஒரே பொருளைத்தான். ஆனால் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப தாய் உணவு சமைக்கிறாள். 5 குழந்தைகள். அவள் மீன் வாங்கி இருக்கிறாள். எல்லோருக்கும் புலவோ மசாலா குழம்போ வைத்து கொடுக்க மாட்டாள். எல்லோருடைய ஜீரண சக்தியும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எனவே சிலருக்கு மீன் சூப் கொடுக்கிறாள். ஆனாலும் அவள் தன் குழந்தைகள் அனைவரையும் சமமாகவே நேசிக்கிறாள். என்னுடைய போக்கு என்ன தெரியுமா? நான் மீனை எல்லா விதங்களிலும் உண்ண விரும்புகிறேன். எனக்கு பெண்ணின் இயல்பு. எல்லோரும் சிரித்தனர். வறுத்த மீன், மஞ்சளிட்டு பொரித்த மீன், மீன் பச்சடி, மீன் குழம்பு எல்லாவற்றையும் நான் விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, மீன் தலை பச்சடி, புலவு எல்லாம் உண்கிறேன். எல்லோரும் சிரித்தனர். விஷயம் என்ன தெரியுமா? இடம், காலம்
மற்றும் மனிதர்களின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப இறைவன் பல மதங்களை தோற்றுவித்திருக்கிறார். எல்லா மதங்களும் பாதைகளே, ஆனால் மதமே கடவுள் ஆகிவிடாது. இதயபூர்வமான பக்தியுடன் ஏதேனும் ஒரு பாதையை பின்பற்றினால் அவரை அடைய முடியும். ஒருவன் ஏற்றுக்கொண்ட நெறியில் தவறுகள் இருக்குமானாலும் அவனிடம் இதயபூர்வமான ஈடுபாடு மட்டும் இருக்குமானால் இறைவனே தவறுகளை திருத்தி அருள்வார். பூரி ஜெகநாத பெருமானை வழிபடுவதற்காக ஒருவன் இதயபூர்வமான ஆவலுடன் புறப்படுகிறான். ஆனால் தெற்கே செல்வதற்கு பதிலாக வடக்கே செல்கிறான். வழியில் அவனை சந்திப்பவர்களில் யாராவது ஒருவர் அவனிடம், நண்பா, அங்கே போகாதே, தெற்கு நோக்கி போ என்று நிச்சயமாக சொல்வார். அவனும் விரைவாகவோ தாமதமாகவோ ஜெகநாதரை காண்பான். மற்ற மதங்களில் தவறுகள் இருந்தாலும் அவற்றை பார்ப்பது நமக்கு தேவையில்லை. உலகத்தை படைத்தவர் அதை பார்த்து கொள்வார். நமது கடமை எப்படியாவது ஜெகநாதரை காண்பதுதான். பிரம்ம சமாஜ அன்பர்களிடம், உங்கள் மதம் நல்லதுதான், கடவுளை அருவம் என்று சொல்கிறீர்கள். நல்லது. இனிப்பு ரொட்டியை நேராக சாப்பிட்டாலும் சரி, குறுக்காக சாப்பிட்டாலும் சரி, இனிப்பாகவே இருக்கும். ஆனால் மதவெறி நல்லதல்ல. பச்சோந்தி கதையை கேட்டதில்லையா? ஒருவன் வெளிக்கு போனபோது ஒரு மரத்தில் பச்சோந்தி ஒன்றை பார்த்தான். அவன் வந்து தன் நண்பர்களிடம், நான் ஒரு சிவப்பு ஓணானை கண்டேன் என்று கூறினான். அந்த ஓணான் சிவப்புதான் என்பது அவனது நம்பிக்கை. அதே மரத்தடியிலிருந்து வந்த மற்றொருவன், நான் ஒரு பச்சை ஓணானை கண்டேன் என்றான். அது பச்சைதான் என்பதை அவன் உறுதியாக நம்பினான். ஆனால் அந்த மரத்தடியில் வசிக்கின்ற ஒருவன், நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான், அந்த பிராணி ஒரு சமயம் சிவப்பாகவும் இன்னொரு சமயம் பச்சையாகவும் இன்னும் சில நேரங்களில் எந்தவித நிறமும் இல்லாமலும் இருக்கிறது என்று விளக்கினான். வேதங்களில் இறைவனை சகுணம் நிர்குணம் என்று 2 விதமாகவும் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் அருவம் என்று சொல்கிறீர்கள். இது ஒரு பக்க சார்பு. போகட்டும், ஒன்றை சரியாக அறிந்து கொண்டால் மற்றவற்றையும் அறிய முடியும். கடவுளே தெரிவிப்பார். 2-3 பிரம்ம சமாஜத்தினரை சுட்டிக்காட்டி, உங்கள் சமாஜத்திற்கு வருபவர்கள் இவரையும் அறிவார்கள், அவரையும் அறிவார்கள் என்றார். விஜயர் அப்போதும் சாதாரண பிரம்ம சமாஜ அங்கத்தினர்தான். சமாஜத்தில் சம்பளம் பெறும் ஒரு போதகராக இருந்தார் அவர். இப்போதெல்லாம் சமாஜத்தின் விதிமுறைகள் எல்லாவற்றின்படியும் அவரால் செல்ல இயலவில்லை. உருவவாதிகளுடன் பழகுவது போன்றவற்றின் காரணமாக அவருக்கும் பிரம்ம சமாஜ தலைவர்களுக்கும் இடையே கருத்து வேற்றுமை உண்டாகியது. பிரம்ம சமாஜத்தினர் பலரும் விஜயரின் மீது அதிருப்தி கொண்டிருந்தனர். குருதேவர் திடீரென்று விஜயரை பார்த்து பேசத் தொடங்கினார். நீங்கள் உருவவாதிகளுடன் பழகுவதற்காக உங்களை நிந்திக்கிறார்களா? எந்த நிலையிலும் அசைந்து கொடுக்காத மன உறுதி ஒரு பக்தனுக்கு வேண்டும். அவன் கொல்லன் பட்டரை அடிக்கல் போல் இருக்க வேண்டும். அது சுத்தியலால் ஓயாமல் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. தீயவர்கள் உங்களை எவ்வளவோ இகழ்வார்கள், ஏசுவார்கள். நீங்கள் இறைவனை இதயபூர்வமாக நேசிப்பவரானால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். தீயவர்களின் நடுவில் வாழ்ந்தால் இறைவனை நினைக்க முடியாதா என்ன? பாருங்களேன், முனிவர்கள் காட்டில் 4 பக்கங்களிலும் புலிகள், கரடிகள் என்ற கொடிய மிருகங்கள் சூழ்ந்த நிலையிலும் கடவுளை தியானித்தனர். தீயவர்களிடம் புலி, கரடி இயல்பே உள்ளது. தேடி வந்து உங்களுக்கு தீங்கிழைப்பார்கள் அவர்கள். இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது பெரிய மனிதன். பணம் படைத்தவன் மனம் வைத்தால் உங்களுக்கு தீமை செய்ய முடியும். அவனுடன் எச்சரிக்கையாக பேச வேண்டும். ஒருவேளை அவன் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போட வேண்டியிருக்கும். 2வது நாய். நாய் உங்களை துரத்தும் போதோ உங்களை பார்த்து குறைக்கும் போதோ நீங்கள் நின்று குரல் எழுப்பி அதனை சமாதானப்படுத்த வேண்டும். 3வதாக காளை. அது முட்ட வரும்போது அமைதியான குரல் எழுப்பி அதை சாந்தப்படுத்த வேண்டும். 4வதாக குடிகாரன். நீங்கள் அவனது கோபத்தை கிளறிவிட்டால் அவன் உங்கள் 14 தலைமுறையை ஏசுவான். உங்களையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவான். நீங்கள் அவனிடம், என்ன மாமா, சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று குசலம் விசாரிக்க வேண்டும். அப்படி செய்தால் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அருகில் உட்கார்ந்து புகைப்பிடிப்பான். துஷ்டர்களை கண்டால் நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஒரு முரடன் என்னிடம் வந்து,
என்ன ஹூக்கா இருக்கிறதா என்று கேட்டால் உடனே ஓ இருக்கிறதே என்று சொல்லிவிடுவேன். சிலருக்கு பாம்பின் குணம். எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென்று வந்து கிடைத்து விடுவார்கள். கடைபடாமல் தப்ப வேண்டுமானால் மிகவும் கவனம் வேண்டும். இல்லாவிட்டால் ஒருவேளை உயிருக்கே மிதமிஞ்சிய கோபம் ஏற்பட்டு பதிலுக்கு தீங்கு செய்யும் நிலைக்கு வந்து விடுவீர்கள். எனவே இடையிடையே சத்சங்கம் மிகவும் தேவை. சத்சங்கத்தின் பலனாக உண்மையற்றது பற்றிய அறிவு ஏற்படுகிறது. விஜயர் கூறினார், எனக்கு ஓய்வு நேரமே கிடைப்பதில்லை. இங்கே நான் வேலைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நீங்கள் ஓர் ஆச்சாரியர். மற்றவர்களுக்கு விடுமுறை உண்டு, ஆனால் ஆச்சாரியர்களுக்கு விடுமுறை கிடையாது. ஜமீன் நிர்வாகி ஒரு பகுதியில் சண்டை சச்சரவுகளை அடக்கி அமைதியை ஏற்படுத்திவிட்டால் உடனே ஜமீன்தார் அவரை இன்னொரு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார். அதுபோல் உங்களுக்கும் ஓய்வு என்பது இல்லை. எல்லோரும் சிரித்தனர். விஜயர் கைகூப்பியபடி, நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதெல்லாம் அறியாமை காரணமாக பேசுவது. கடவுள் ஒருவரே ஆசீர்வதிப்பவர். விஜயர் கூறினார், சுவாமி ஏதேனும் கொஞ்சம் அறிவுரை கூறுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரம்மசமாஜ கட்டிடத்தின் மீது சுற்றிலும் தமது பார்வையை செலுத்து கொண்டே புன்சிரிப்புடன், இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். வெல்லமும் பாகும். வெல்லமும் இருக்கிறது, பாகும் இருக்கிறது. எல்லோரும் சிரித்தனர். நான் அதிகம் எண்கள் பெற்று விலகிவிட்டேன். நக்சா சீட்டாட்டம் உங்களுக்கு தெரியுமல்லவா? 17க்கு அதிகமான எண்களை பெறுபவர்கள் விலகிவிட வேண்டும். 17க்கும் குறைந்த எண் பெறுபவர்கள் 5, 7, 10 எண்களில் நிற்பவர்கள் திறமைசாலிகள். நானோ அதிகம் வெட்டியதால் விலகிவிட்டேன். எல்லோரும் சிரித்தனர். ஒரு சமயம் கேசவர் தமது வீட்டில் ஒரு லெக்சர் செய்தார். நானும் கேட்டேன். பலர் இருந்தார்கள். தட்டிக்கு பின்னால் பெண்களும் அமர்ந்திருந்தனர். கேசவர் கூறினார், ஓ பகவானே, நாங்கள் பக்தி நதியில் ஒரேயடியாக மூழ்க அருள் புரிவாய் என்றார். உடனே நான் சிரித்தவாறே கேசவரிடம், பக்தி நதியில் நீங்கள் எல்லோரும் ஒரேயடியாக மூழ்கிவிட்டால் தட்டிக்கு பின்னால் இருப்பவர்களின் கதி என்ன ஆவது? எனவே ஒரு காரியம் செய்யுங்கள், மூழ்குங்கள், அவ்வப்போது கரைக்கும் பாருங்கள், ஒரேயடியாக மூழ்கிவிடாதீர்கள் என்று சொன்னேன். இதை கேட்டு கேசவரும் மற்றவர்களும் கொல்லென்று சிரித்தார்கள். போகட்டும், இதயபூர்வமான ஈடுபாடு இருக்குமானால் இல்லற வாழ்க்கையிலும் இறையனுபூதி பெற முடியும். நான் எனது என்பவைதான் அஞ்ஞானம். எம்பெருமானே, எல்லாம் நீயே, எல்லாம் உன்னுடையவை, இது ஞானம். இல்லறத்தில் இருங்கள், ஆனால் பெரிய மனிதனின் வீட்டு வேலைக்காரியைப் போல் இருங்கள். அவள் எல்லா வேலைகளையும் செய்கிறாள். எஜமானின் குழந்தையை வளர்க்கிறாள். அந்த குழந்தையை எனது ஹரி என்கிறாள். ஆனாலும் அடிமனதில் இந்த வீடு எனக்கு சொந்தமல்ல, இந்த குழந்தையும் என்னுடையதல்ல என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் எல்லா வேலைகளையும் செய்கிறாள், ஆனால் அவளது மனம் சொந்த வீட்டில் இருக்கிறது. அதுபோல் எல்லா கடமைகளையும் செய்யுங்கள். மனத்தை இறைவனை நோக்கி நிறுத்துங்கள். வீடு, வாசல், குடும்பம், பிள்ளைகள் எதுவும் என்னுடையவை அல்ல, எல்லாம் இறைவனுடையவை. நான் அவருடைய வெறும் ஒரு சேவகன் மட்டுமே என்பதை அறியுங்கள். மனதளவில் துறந்து வாழுங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். உலகத்தை விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. இல்லறத்தில் பற்றற்று வாழ்ந்து இதயபூர்வமான ஈடுபாட்டுடன் இறைவனை நாடினால் அவரை அடைய முடியும். விஜயரிடம், நானும் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்ததுண்டு. பிறகு எனக்கு நானே, கண்களை மூடினால்தான் கடவுள் இருக்கிறாரா, கண்களை திறந்து வைத்திருந்தால் அவர் இல்லையா என்று நினைத்து கொண்டேன். கண்களை திறந்து வைத்து பார்க்கிறேன். எல்லா உயிர்களிலும் இறைவனே இருக்கிறார். மனிதன், ஜீவராசிகள், மரங்கள், செடிகள், சூரியன், சந்திரன், நிலம், நீர் என்ற எல்லாவற்றிலும் அவரே இருக்கிறார். நான் சிவநாத்தை ஏன் விரும்புகிறேன்? அவர் பல நாட்களாக கடவுளை தியானிப்பதில் ஈடுபட்டு வருகிறார். அவருள் சாரம் இருக்கிறது. அவருள் இறைவனின் சக்தி இருக்கிறது. யார் நன்றாக பாடுகிறாரோ, வாத்தியம் வாசிக்கிறாரோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ அவரிடம் சாரம் இருக்கிறது.
தெய்வ சக்தி இருக்கிறது. இது கீதையின் கருத்து. தேவி மகாத்மியத்திலும் நல்ல அழகு வாய்ந்தவர்களிடம் தெய்வ சக்தி இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. விஜயரிடம், ஆஹா, கேதாரின் இயல்பு எப்படி ஆகிவிட்டது! இங்கு வந்ததுமே அவரது கண்களில் நீர் தழும்புகிறது. கண்கள் இரண்டும் எப்போதும் வீங்கி இருப்பது போல் தோன்றுகிறது. விஜயர் கூறினார், டாக்காவில் அவர் எப்போதும் உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார். உங்களிடம் வருவதற்காக ஏங்கி தவிப்பார். குருதேவர் எழுந்தார். பிரம்மசமாஜ அன்பர்கள் அவரை வணங்கினார்கள். அவரும் பதிலுக்கு வணங்கினார். பிறகு வண்டியில் ஏறி தேவியின் திருவுருவை தரிசிப்பதற்காக அதரின் வீட்டிற்கு புறப்பட்டார்.